மலை மாவட்டமான நீலகிரியில் தோடர், கோத்தர், குறும்பர், இருளர், காட்டுநாயக்கர், பணிகர் உள்ளிட்ட 6 வகையான பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். ஒவ்வொரு பழங்குடியின மக்களும் தங்களுக்கென தனி கலாச்சாரம், பண்பாடு, மொழி, தொழில் ஆகியவற்றை பாரம்பரியமாக தொன்று தொட்டு பின்பற்றி வருகின்றனர். தோடர் பழங்குடியின ஆண்கள் பிரதான தொழிலாக விவசாயம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்கள் பூத்துக்குழி எனப்படும் எம்ப்ராய்டரி சால்வைகள் நெய்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த எம்ப்ராய்டரி சால்வைகள் ஊட்டிக்கு வரும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தோடர் பழங்குடியினர் பெண்களின் பாரம்பரிய தொழிலை ஊட்டியைச் சேர்ந்த தோடர் அல்லாத பெண் ஒருவர் தோடர் ஆடைகளை தயாரித்து வருகிறார். இந்த ஆடைகளை உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு பெருமளவு ஏற்றுமதி செய்து வருகிறார். இதனால் தோடர் பழங்குடியினர் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. புவிசார் குறியீடு மற்றும் தோடர் மட்டுமே தயாரிக்கும் உரிமை பெற்று தயாரிக்கப்படும் தோடர் எம்ப்ராய்டரி ஆடை தயாரிப்பு பணிகளை தோடர் அல்லாதோர் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என கலெக்டர் மற்றும் எஸ்பியிடம் தோடர் மக்கள் புகார் அளித்தனர். இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் உலகளவில் டோடா மக்கள் எம்ப்ராய்டிங் டோடா எருமை எம்ப்ராய்டிங்கிறது உலக லெவலில் புவியியல் குறியீடு கொடுத்துருக்குறாங்க. டோடாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிறப்பு, இறப்பு, கோயில், கல்யாணம், அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் எம்ப்ராய்டிங் பூத்துக்குழின்னு சொல்லுவோம். அதுதான் ரொம்ப ஒரு புனிதமாக நேசித்து செஞ்சுட்டு வந்துட்டுருக்குறாங்க. முதல்ல டோடா பெண்கள் அந்த எம்ப்ராய்டிங் தான் முக்கியத்துவம். கைத்தொழில் அவங்க எம்ப்ராய்டிங் பண்ணுறது அந்த காலத்துலேருந்து பண்ணிட்டு வராங்க. எவ்வளோ படித்தாலும் அந்த கைத்தொழில் விடாமல் பண்ணிவிட்டு அவங்க வாழ்வாதாரமே அதுதான் இருந்து வந்தது. இப்போ தற்சமயம் ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் இந்த ஷீலான்ட்டு ஒரு லேடி நான் டோடா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டோடாஸோடைய துணி தைக்கிறது அவங்க வாங்கி அதிக விலைக்கு சேல் பண்ணிவிட்டு இருந்துருக்குறாங்க. இருந்தது இல்லாமல் இடையில என்ன பண்ணிக்கிறாங்க, கொஞ்ச நாள் பிற்பாடு இவங்களும் சங்கமம் வச்சு 300 பேர் வச்சு இந்த எம்ப்ராய்டரி பண்ணுற துணி சேல் ஆகுறது இல்லை. இதனால் இருக்கிற ஃப்ளாஷ் ஆகிட்டு அவங்கள சேல் பண்ணக்கூடாது. ஃபாலோ காவல்துறை கண்காணிப்புகளை பல முறை மனு கொடுத்துருக்குறாங்க, கேஸ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இடையில என்னாச்சுன்னு தெரியல. அது ப்ராசஸ் போகிறது இல்லை. அவங்க நடவடிக்கை எடுக்கலை, அவங்க ஸ்டாப் பண்ணலை. அது எதனாலன்னு தெரியல எங்களுக்கு. இப்போ மீண்டும் எங்களுக்கு இப்போ என்ன இருக்குன்னா, அந்த அம்மா என்ன பண்ணிக்கிறாங்க, டோடாஸை கூப்பிடாமல் நான் டோடா லேடியை கூப்பிட்டு இப்போ 100 பேர் தையல் படிச்சிருக்கிறாங்க. படித்து அவங்களே தைக்க வச்சு இப்போ அவங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறது. எங்களோட கலாச்சாரம் பாதிச்சிருக்குது. எங்கள் வாழ்வாதாரம் இழந்திருக்கிறோம். நாங்கள் போன வாரம் கலெக்டர் பார்த்து பேசுகிறோம், இன்றைக்கி எஸ்பி பார்த்து பேசியிருக்கிறோம். உடனடியாக யார் எங்கள் டோடாவோட புவியியல் குறியீடு எங்களுக்கு இருக்குது, அது யாரும் பண்ணக்கூடாது. கோர்ட்டு கூட அது சொல்லுது, அரசாங்கம் சொல்லுது. செக்ஷன் GA இருக்குது எங்களுக்கு. இதை உடனடியாக எங்களுக்கு அது யார் அது ட்ரேட் பண்ணுறாங்களோ தைக்கிறாங்களோ அவங்க ஸ்டாப் பண்ணணும். அந்த அம்மா துணி வாங்கி சேல் பண்ணுறவங்கள எங்களோட துணி அவங்க தடை செய்யணும் அரசாங்கம். எங்களுக்கு அங்கீகாரம், ட்ரைபிள்ஸ் சட்டங்கள் இருக்குது, ST/SC ஆக்ட் இருக்குது. அது அரசாங்கம் பரிசீலித்து உடனடியாக அவங்க சேல் பண்ணுறது தடை பண்ணணும். எம்ப்ராய்டிங் தைக்கிறவங்களுக்கு தடை பண்ணணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். இது கடுமையான நடவடிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்ஸ், மீடியாஸ் எங்களுக்கு இதுக்காக எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்குறேன். நன்றி.